கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 2ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் பட்டிமன்றம். நடுவர் பேராசிரியர் டாக்டர் நன்னன். அதில் நான் ஒரு அணியில் பேசுகிறேன். கலைஞருடைய ஆற்றல்னு ஒரு பக்கம், அறிவுன்னு ஒரு பக்கம். நான் சொன்னேன், ஒரு மொட்டு பூவாக மலர்கிற பொழுது மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கூட உள்வாங்கிக் கொள்ளுகிற பேராற்றல் கலைஞருக்கு உண்டு. கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராதி கண்டுபிடிக்கிற ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. பச்சை முழந்த தமிழ் மனித தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை செய்கிற உதயசூரியன் கலைஞர். இதெல்லாம் அவரை பற்றி யாரும் சொன்னதில்லை. இன்னொன்னு சொன்ன, கலைஞர் நினைத்தால் காற்றை கூட கற்பழிக்க முடியும். ஆனால் தமிழர்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறார். கலைஞர் நினைத்தால் சூரியனை கூட சுட முடியும். அவர் சுடவில்லை, நமது சின்னமாக இருக்கிற காரணத்தால் சுடவில்லை அப்படின்னு நான் பேசி, நான் கீழே இறங்கும் பொழுது இந்த பாணி யார்கிட்டையும் இல்லை சம்பத்துன்னு சொல்லி கலைஞர் கன்னத்தை தட்டி நான் அவர் காலில் விழுந்து கும்பிட்டேன்.